ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது ரொம்ப அனைவருக்குமே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு கும்பத்தில் அமைந்திருக்கக்கூடிய சனி பகவானின் காரணமாக வருமானம் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய 3 ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் என்றால் அது சனி பகவான் தாங்க. ஏன்னா இவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவதற்கு சுமார் 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கிறாரு. பொதுவாக சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் அவரை பேரை கேட்டாலே ஒரு விதமான பயம் வந்துடுது. ஏன்னா கர்மகாரகன், தொழில்காரகன், நம்ம செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியவர். ஆயுள் காரகன் என்று நவ கிரகங்களில் சிறப்பாக அழைக்கப்படக்கூடியவர்னா அது சனி பகவான் தாங்க. ஏன்னா சனி பகவான் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர். அதனால தாங்க சனி பெயர்ச்சி, சனி தசா புத்தி இது போல நடக்கக்கூடிய நேரங்களில் அனைவருமே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. காரணம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் புண்ணியங்களை மட்டுமே செய்து மற்றவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிக்காமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் சனி பகவானால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இந்த ஒரு விஷயம் தெரியாம தாங்க சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. சனி பெயர்ச்சி எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்து சனி பகவானுக்குரிய சிறப்பான ஆலயங்களை நோக்கி செல்லக்கூடிய பழக்கமும் இருந்துகிட்டே இருக்குது. பொதுவாக சனிப்பெயர்ச்சி, சனி தசா புத்தியெல்லாம் நடக்கக்கூடிய நேரங்களில் சனி பகவான் வீற்றிருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்வது நல்ல ஒரு பழக்கம்தான். இருப்பினும் கூட ஒரு விதமான பயத்தோடு அந்த ஆலயத்திற்கு செல்வதை முதல்ல தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்துட்டு இருக்கும் பொழுது சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பேற்பட்ட தர்ம சங்கடமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட சனி பகவான் உங்களது வினைகளுக்கு ஏற்ப உங்களை தாங்கி பிடிப்பார் அப்படின்றத யாருமே மறந்துடாதீங்க. அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம வாழக்கூடிய நாட்களில் பாவங்களை எல்லாம் சேர்க்காம புண்ணியங்களை சேர்த்து வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது நம்மளுக்கே ஒரு நேரத்தில் உதவியாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தையும் எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்யுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நேர்மறையான எண்ணத்தோட முதல்ல இருங்க. இது போல் செய்யும் பொழுது சனி பகவானை ஒருபோதும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதுங்க. இப்படிப்பட்ட சிறப்பான குணாதிசயங்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய சனி கிரகமானது கும்பத்தில் சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. கும்பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் உதயமாக போகிறாருங்க. இதன் மூலமாக ஒரு சில ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடைய போகிறாங்க. அந்த ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அந்த 3 ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். 9 விதமான கிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகம் என்றால் அது சனி கிரகம்தான். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரங்களில் ஆன்மீகம், பரிகாரங்கள் இவற்றுக்கெல்லாம் பெரிய அளவு நம்பிக்கையானது இல்லாதவர்கள் கூட சனிப்பெயர்ச்சி அப்படின்றது வந்துருச்சுனாலே கொஞ்சம் பயந்துருவாங்க. ஒரு ராசியில் சனி பகவான் நீண்ட காலம் இருப்பதால் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கமும் மிக அதிகமாக தாங்க இருக்கும். சனி கொடுக்க எவர் தடுப்பார், சனி தடுக்க எவர் கொடுப்பார் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு ஏற்ற மாதிரி தாங்க சனி பகவான் சுமார் 2.5 முதல் 3 ஆண்டுகால வரைக்கும் ஒரு ராசியில் இருப்பார். இப்படி சனி பகவானால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், தீமைகள் ரெண்டுமே பெரிய அளவில் ஒரு விதமான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் சுழன்று அதே ராசிக்கு வருவதற்கு சுமார் 30 ஆண்டு காலம் ஆகுதுங்க. அப்படி தற்போது 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்ப ராசியில் இடம்பெற்றிருக்காரு. மார்ச் மாதம் உதயமாகக்கூடிய சனி பகவானால் எந்தெந்த ராசிக்காரங்க நல்ல பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இடம்பெறும் பொழுது கும்பராசிக்காரங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் பெற போகிறாங்க. அப்படி சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க.
மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவே இருக்கிறாருங்கிறதுனால அவருடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். மேலும் கூட்டு தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உங்களுடைய கூட்டாளியோட நல்ல ஒருங்கிணைப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல செயல்களாகவே நடைபெறுங்க. சொல்லப்போனால் லாபமானது அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசியில் ராஜ யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. இதனால் உங்களுடைய தினசரி வருமானம் அதிகரிக்கும். இப்படி வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் சேமித்து வைப்பதற்கும் முயற்சி செய்யுங்க. சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்திற்குமே ஒரு விடிவு காலமானது வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா சிம்ம ராசி தாங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் கண்டக சனியானது உங்களுக்கு நடைபெற்றுட்டு இருக்குது. இருப்பினும் கூட சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து 7வது இடத்துல தற்போது உதயமாக போகிறாரு. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் நீதிமன்ற விவகாரங்களில் எல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஏதாவது உங்களுடைய பேர்லேயோ இல்லை உங்கள் சார்ந்த விஷயங்கள் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்குன்னா நீங்கள் தைரியமாக இருங்க, பயப்படாமல் இருங்க. சாதகமான பலன்கள் உங்களுக்கு தாங்க கிடைக்க போகுது. மேலும் உங்களுடைய எதிரிகளை எல்லாத்தையும் வெல்லக்கூடிய வெற்றி வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படும். படித்து முடிச்சுட்டு இன்னும் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களாக இருக்கீங்கன்னா உங்களை தேடி புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே வருங்க. அதே நேரம் ஒரு சில வணிக ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுடைய எதிர்காலத்தில் வர்த்தகங்களுக்கு பெரும் லாபத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய விதமாகவே காணப்படும். இதனால் உங்களுடைய நிதி நிலைமையை ரொம்ப ரொம்ப பலப்படுத்தி காட்டுங்க. என்னதான் 7ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக அமர்ந்து ஒரு சில பாதிப்புகளை எல்லாம் கொடுத்தாலுமே கூட தற்போது வரைக்குமே ஒரு பெரிய பிரச்சனையில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பதற்கு காரணமாகவும் இந்த சனி பகவான் தாங்க காணப்படுறாரு. ஏன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு ராஜ யோகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வருமானம் அபரிவிதமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்தும் பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானம் அதிகரிக்கும். கை நிறைய சம்பளமானது ஏற்படும். இது வரைக்குமே பண விஷயத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்காதுங்க. மார்ச் மாதத்தில் உதயமாகக்கூடிய இந்த சனி பகவானால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க. அடுத்ததாக சனி பகவானால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் 3வதாக நம்ம பார்க்கக்கூடியதுன்னா மேச ராசிக்காரங்களுக்கு தாங்க. சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து 11வது வீட்டில் உதயமாக போகிறாரு. இந்த 11வது இடத்துல உதயமாகக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் எல்லாமே ஏற்படுங்க. இது உங்களுடைய மனதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து ரொம்ப பெரிய ஆதரவை எல்லாம் பெறுவீங்க. அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. முதலீட்டின் மூலமாக மிகப்பெரிய லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகளும் காணப்படுது. மேலும் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால பங்குச்சந்தை, வணிகம், லாட்டரி போன்றவற்றிலெல்லாம் நீங்கள் முதலீடு செய்ய விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் செய்யுங்க. ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களே கிடைக்க போகுது. அதாவது சனி பகவானுடைய நிலை எப்போதுமே நமக்கு தீமைகளை மட்டும்தான் செய்யும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம். அந்த ஒரு மைண்ட் செட்டையே மாற்றக்கூடிய அளவுக்கு சனி பகவானால் அதே அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் தர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக தாங்க இந்த 3 ராசிக்காரர்கள் அடையக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே. அதனால் இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு இவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு பதிவின் மூலமாக சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு சனி பகவானுடைய பெயர்ச்சியின் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த 3 ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்துட்டுங்க. இந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தினந்தோறும் நிறைய அரிய வகை தகவல்களானது வீடியோக்குள்ளே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. இந்த பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.